பம்பாயைச் சேர்ந்த சேட் ஹரிச்சந்திர பிடாலி என்பவரின் மகனுக்கு காக்காய் வலிப்பு என்ற நோய் இருந்தது. ஆகவே ஹரிச்சந்திர பிடாலி தன் மனைவி மகனுடன் ஷீரடி சேர்ந்தார். பாபாவை தரிசனம் செய்தவுடன் சிறுவன் கீழே விழுந்தான். காக்காய் வலிப்பும் வந்தது. அவன் தாய் திருடனுக்கு பயந்து ஒரு வீட்டில் ஏறி ஒளிந்தபோது கீழே விழுந்தது போன்று, புலிக்கு பயந்து பசு கசாப்பு கடைக்காரனிடம் அகப்பட்டது போன்று, மழை மின்னல் இடிக்கு பயந்து மரத்தடியில் ஒதுங்கிய நேரத்தில் அந்த மரம் அவன் மீதே சாய்ந்து விழுந்தது போன்று, வரம் பெற ஆலயத்திற்கு வந்தால் அவன் மீதே இடி விழுந்தது போன்று உங்களை நாடி வந்தால் உங்கள் முன்பே இறந்து விடுவான் போலிருக்கிறதே என்று கதறினாள் அந்த அம்மாள். அப்பொழுது, கவலையை விடு, பிள்ளையை எடு, இறைவனையே நம்பிடு, கொஞ்சம் நேரத்தில் நலம் பெறுவான் என்றார் பாபா. சிறுவன் சிறிது நேரத்தில் நலத்துடன் விழித்தெழுந்தான். நம்பிக்கையும் பொறுமையும் உள்ளவர்களை ஸ்ரீஹரி பாதுகாப்பார். இப்பொழுது நிம்மதி அடைந்ததா உள்ளம் என்று கேட்டார் பாபா. மகன் குணமடைந்த மகிழ்ச்சியில் ஹரிச்சந்திர பிடாலி தம்பதிகள் அனைவருக்கும் இனிப்பு கொடுத்து பாபாவை வணங்கி விடைபெறுவதற்கு அனுமதி கேட்டனர். அந்த சமயம் பாபா அவர்களுக்கு உதி கொடுத்து ஆசி வழங்கி அத்துடன் ரூபாய் 3 கொடுத்து, முன் ஒரு சமயம் ரூபாய் 2 கொடுத்துள்ளேன், அத்துடன் இதையும் சேர்த்து பூஜையில் வைத்து வணங்கி வா, நலம் கிட்டும் என்று கூறி அருளினார். முதல் முறையாக ஷீரடிக்கு வந்து சாய்பாபாவை தரிசிக்க வந்த அவர்களுக்கு பாபா கூறியது புரியாத புதிராக இருந்தது. பிறகு தம்முடைய ஊரை அடைந்தவுடன் அவருடைய அன்னையிடம் கேட்டபோது அவருக்கும் முதலில் புரியவில்லை. பிறகு சிந்தனை வந்தது. ஹரிச்சந்திர பிடாலி சேட்டின் தந்தையார் ஹரிச்சந்திர சேட் சிறுவனாக இருந்தபோது தந்தையும் மகனும் அக்கல்கோட் மகாராஜ் என்ற ஞானியை தரிசனம் செய்தபோது அவரிடம் ரூபாய் 2 பெற்று பூஜையில் வைத்து வணங்கி வந்தனர். பின்பு அந்த 2 ரூபாய் காணாமல் போனது. இதனைத்தான் பாபா நினைவுபடுத்தினார். அந்த அக்கல்கோட் சுவாமியே சாய்பாபாவாக அவதரித்துள்ளார் என்று புரிகின்றதல்லவா? ஓம் சாய்ராம்.